ஹாய், ஹலோ, வணக்கம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. வீரு விஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, நான் வீரன். நீங்கள் கேட்பது தமிழ் ஹோரர் ஸ்டோரி. இன்று நான் சொல்லப்போகும் கதை நமது ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிய அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அவர் பெயர் கூற விரும்பவில்லை, ஆனால் அவர்கள் அனுப்பிய உண்மை நிகழ்வை நான் ஒரு கதையாக அமைத்துள்ளேன். கதை ஆரம்பிக்கும் முன் உங்கள் மீதான எனது ஒரு சிறிய கோரிக்கை. நீங்கள் என் சேனலுடன் எத்தனை நாட்களாக, மாதங்களாக அல்லது ஆண்டுகளாக இருக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மறக்காமல் வேறு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது இந்த பயங்கரமான கதையை தாமதமின்றி ஆரம்பிக்கலாம். அவள் பெயர் சபிதா. பல ஆண்டுகளுக்கு முன் அவள் திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார். அவர்கள் கிராமம் காட்டினாலும் மலைகளாலும் சூழப்பட்ட ஒரு ஒதுக்கிடமான இடம். சூரியன் மறைந்தவுடன் பயங்கர இருட்டு, தனிமை, வெறிச்சோடும் மௌனம். அவள் அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்த அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்தாள். ஒரு அமாவாசை இரவு அவளின் வாழ்க்கை முழுவதும் புரட்டி போடும் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இரவு ராத்திரி 11:30 அவள் வார்டு வெளியே சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். ஒரு நர்ஸ் சபிதா, பிண அறையில் இருந்து ஒரு கோப்பை எடுத்து வா என கேட்டார். பிண அறை. அவளுக்கு மிகவும் பயமாயிருந்தது, ஆனால் வேலை மறுக்க முடியவில்லை. அவள் மரணமனையின் பக்கம் சென்றால், இரும்பு கதவை திறந்தால் அங்கு பசுமை குளிர்ந்த காற்று. ஒரு உடல், அதன் மேலே வெள்ளை துணி. அந்த உடலின் கை கீழே தொங்கியது. அது அவளின் கையில் பட்டது. அது உயிர் உள்ளது போல உணர்ந்தாள். திகைத்து நின்றாள். அப்போதுதான் அந்த உடலின் கண்கள் சிவப்பாக குழியாய் திடீரென திறந்தன. அவள் சத்தமிட்டு ஓடி வெளியேறினாள். அங்கு ஒரு பழைய மரம், இரவில் ஒரு நிழல். அவள் பயந்து அவளின் சைக்கிளில் வீட்டிற்குச் சென்றாள். வழியில் ஒரு பழைய அத்திமரம். அங்கே மரக்கிளையில் ஒரு கருப்பு உருவம். அதன் கண்கள் சிவப்பாயிருந்தன. அது அவளை நோக்கி பார்த்தது. சைக்கிள் நகரவில்லை. அங்கிருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு சைக்கிளை தள்ளிக்கொண்டு வீட்டில் நுழைந்து கதவை பூட்டி கீழே விழுந்தாள். மரண பயத்துடன் இரவு. அந்த நிகழ்வு தொடர்கிறது. தொடர்ந்து 3 இரவுகள். 1:30 மணிக்கு ஆரம்பமாகும். சிரிப்பு, நாய்கள் அழும் சத்தம், மரத்தடியில் அதே நிழல். அவளின் தோழி லதாவிடம் கூறினாள், அகோரிகள் நம்ம கிராமத்தில் இருக்கிறார்கள், அவர்களிடம் சென்று பேசலாம் என்றாள். அன்று மாலை இருவரும் ஊருக்கு எல்லையில் இருக்கும் அகோரியை பார்க்க சென்றார்கள். சபிதாவை பார்த்ததும் அகோரி கூறிய விஷயம் அவர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த சபிதா பார்த்தது ஒரு பிசாசு. அது ஒரு உடலை தேடுகிறது. அமாவாசை வரும்போது அது உன்னை அடையும் என்று அவர் கூறினார். இதற்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும். காகத்தின் தலையை இரத்தத்தில் நனைத்து மண்ணால் ஆன பானையில் ஒரு பிணத்தின் சாம்பல் சேர்த்து உன் கையிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம். இவை அனைத்தும் பிசாசுக்கு ஒரு படையல் என ஆகும். அமாவாசை இரவு இது செய்ய வேண்டும். அவர்கள் முடிவு செய்தார்கள். பரிகாரம் செய்ய வேண்டும். காப்பு பூனல் கையில் கட்டியபடி. அடுத்த அமாவாசை இரவு பிசாசின் முடிவாக இருக்குமா, அல்லது அது சபிதாவை முழுமையாக ஆட்டெடுக்கும் தருணமா என்ற கேள்வியுடன் இருவரும் வீடு திரும்பினார்கள். அந்த பயங்கரமான காட்சியின் அடுத்த நாள் சபிதா மற்றும் லதா விடியற் காலை அகோரியிடம் சென்றனர். அகோரி, இன்று ராத்திரி அமாவாசை. இதுதான் அந்த பிசாசு முழுமை அடைய காத்திருக்கும் இரவு. இதோ உன் பூஜை சாமான்கள். இந்த கட்டுப்பாட்டு பொருள் பிசாசை கட்டுப்படுத்தும். காகத்தின் இரத்தத்தில் நனைந்த துணி, மனித எலும்பு, பீப்பாய் பசை போல இரத்தம் அடர்ந்து வைத்துள்ள பானை, சபிதாவின் இரத்தம் ஒரு சொட்டு. அகோரி, நீ அவற்றை பழைய சுடுகாடில் வைத்துவிட்டு பின்னால் பார்க்கவே கூடாது. பின்னால் பார்க்கும்போது பிசாசு உன்னை முழுமையாக ஆட்கொள்ளும். அந்த இரவு 12 மணி. சபிதா மற்றும் லதா கையிலே விளக்குடன் பழைய சுடுகாடு சென்றனர். மரங்களைத் தாண்டி இடுக்கு நெருக்கமான வழியில் நாய் அழும் சத்தம், மனிதர்கள் அழும் சத்தம், காற்றின் உளைச்சல். ஒரு பழைய அத்தி மரத்தின் கீழ் சபிதா பூஜை சாமான்களை வைத்தாள். சபிதா மனதுக்குள், நான் பயப்படக்கூடாது, நான் பின் பார்க்கவே கூடாது நினைத்து கொண்டே அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அப்போது பின்னால் ஒரு சத்தம். வாடி வாடி என சத்தம். பிசாசு வந்து விட்டதா என்ற கேள்வி மனதுக்குள். சபிதாவின் மூச்சு நின்றது. அவள் ஒரு சில அடிகள் நடந்தாள், ஆனால் தவறு செய்து விட்டாள். சபிதா பின்னால் பார்த்து விட்டாள். மரத்தின் அடியில் அந்த பிசாசு முழு உருவத்தில். ரத்தம் பூசப்பட்ட முகம், சிவந்த கண்கள். சபிதா, வா, என் உடலாக வா.
என்று அழைக்கிறாள். சபிதா பயத்தில் மூச்சு இழந்தாள். அவள் கை நடுங்கியது. அதிர்ஷ்டவசமாக அகோரி அங்கு வந்தார். அவர் ஒரு மந்திரம் சொன்னார். ஓம் கால பைரவர் ஸ்வாஹா. அந்த பிசாசு காற்றாக மாறி மரத்தில் கரைந்து விட்டது. சபிதா உயிருடன் தப்பினாள். ஆனால் அந்த அகோரி சொன்னார், அந்த பிசாசு மறுபடியும் பிறரை அடைய முயற்சி செய்யும். அந்த மரம் சாபமிடப்பட்ட இடம். அதை யாரும் நெருங்கக்கூடாது. இன்று வரை அந்த மரம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஊரில் அந்த பிசாசின் சபதம் இன்னும் முடிவடையவில்லை. இதே மாதிரியான உண்மை நிறைந்த அமானுஷ்ய கதைகளை நீங்க பார்க்கணும், கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீரு விஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.